இளைய குமாரன். தான் இருக்கிற இடத்துல அவன் என்ன பண்ணான்? முதலாவது என்ன பண்ணான்? தன் தகப்பன் வீட்டை நினச்சி பார்த்தான். நான் எப்படி இருக்க வேண்டியவன் தெரியுமா? இன்னைக்கு எங்கே இருக்க? பன்னி கூட்டத்துக்கு மத்தியில் அதுக்கு கூட சாப்பாடு கிடைக்க என்ன எனக்கு என்ன கிடைக்க மாட்டேங்குது? சரியான வேலை சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. என் கையால் தான் சாப்பாடு எடுத்து என்ன பண்ணுறேன்? அந்த பன்னிக்கு போடுறேன். ஆனால் அதை சாப்பிட்றதுக்கு கூட எனக்கு என்ன இல்லை, கொடுத்து வைக்கலை. ஆனால் நான் இருந்த இடம் எது தெரியுமா? நான் இருந்த இடம் தகப்பன் வீட்டில் நான் யாராக இருந்தேன்? ராசா மாதிரி இருந்தேன். பாருங்கள், இன்றைக்கி உலகத்தில் மூத்த பிள்ளைக்கும் இளைய பிள்ளைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். இளைய பிள்ளை என்ன கேட்டாலும் மூத்த பிள்ளை என்ன பண்ணிடணும். அப்போ இளைய பிள்ளை எப்படி இருக்கும்? எல்லாருடைய வீட்டில் இளைய பிள்ளை ராசா மாதிரி தான் இருந்திருக்கும். இப்போ இளைய குமாரன் இந்த தகப்பன் வீட்டில் எப்படி தான் இருந்திருப்பான்? ராசா மாதிரி தான் இருந்திருப்பான். நான் என் நண்பர்களோடு கூட ஒரு ஆடு கேட்டால் கொடுக்க மாட்டேங்குது. இவன் வெளியே போய் ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்திருக்கான். இவனுக்கு நீ எங்கே சுற்றிட்டு வந்தாலும் இளைய குமாரன் யார் தான்? சத்தமாக சொல்ல மாட்டேங்கல. வீட்டில் ராசா மாதிரி தான். சாப்பாடு வைக்கிறது என்ன, தடபுடலாக விருந்து பண்ணுறது என்ன. பாருங்கள், இளைய குமாரன் அந்த இடத்துல பன்றியின் மத்தியில் அவன் என்ன பார்த்தான்? தகப்பன் வீட்டை நினச்சான். நான் இருந்த இடம் எதுப்பா? இன்றைக்கி எங்கே இருக்கிறேன்? நான் இருக்கிற இடம் தகப்பன் வீட்டில் பஞ்சு மெத்தையில் படுத்தேன். தகப்பன் வீட்டில் நேரத்துக்கு நேரம் சாப்பாடு, நேரத்துக்கு நேரம். வயிறு பசியே எனக்கு தெரியாது. இன்னைக்கு வயிறு நிரம்புறதே தெரிய மாட்டேங்குது. சிதம்பரம் அல்லையே சொல்லுங்களேன். ஒரு காலத்தில் வயிறு குறைவுபடுகிறது தெரியாது, ஆனால் இப்போ வயிறு நிரம்புறது தெரியல அப்படின்னு யோசித்து பார்க்கான். பூர்வ காலத்தில் என் தகப்பன் வீட்டில் எப்படி இருந்தேன் தெரியுமா? நான் விழுந்த இடம் எது? இந்த பொல்லாத இந்த நண்பர்களை நம்பி இந்த அக்கிரமத்தில் விழுந்ததுனால தானே நான் இந்த பன்னிக்கு மத்தியில் இந்த தவிட கூட சாப்பிட முடியாத நிலையில் நிற்கிறேன்னு அவன் இளையகுமாரன் யோசித்து பார்த்தான். யோசித்து பார்த்துட்டு சரி நம்ம நிலை இதுதான் அப்படின்னு உட்கார்ந்துருக்கல. அவன் என்ன பண்ணா? எழுந்து அவன் தன்னுடைய தகப்பன் வீட்டை நினச்சி தன் துர்க்குணத்தை நினச்சி மனம் திரும்பி, இப்போ நான் எங்கே போகிறேன்? தகப்பன் வீட்டுக்கு போகிறேன். இப்போ நான் எங்கே போகிறேன்? என் அப்பா வீட்டுக்கே போயிடுறேன்ப்பா. மறுபடியும் அவன் எப்படி ஆதி தகப்பனுக்கு பிள்ளையாக இருந்தானோ அதே இடத்துக்கு போக விரும்பாட்டாலும் தகப்பன் வீட்டுக்கு போக விரும்பினான். அவன் அப்பாவுக்கு பிள்ளையாக போக விரும்பலை, வேலைக்காரனாவாயிலும் போயிடணும்னு நினச்சான். அப்போ யோசிச்சு பாருங்கள், வேலைக்காரன் அங்கே எப்படி இருந்திருக்கான்? தகப்பன் வீட்டில் வேலைக்காரன் கூட எப்படி தான் இருந்திருக்கான்? மதிப்பாக தான் இருந்திருக்கான். நான் வேலைக்காரனாக போயிடலாம். அனாதி நிலைக்கு திரும்பினான். இன்னைக்கு சபையே நாமும் விழுந்த இடத்த நினச்சி தேவ சமூகத்தில் மனம் திரும்பி எங்கே திரும்பணும்? தகப்பன் வீட்டுக்கு நேராய் திரும்பணும். தகப்பன்கிட்ட போயிடுறேன், தகப்பன் வீட்டுக்கு போயிடுறேன். அந்த வீட்டில் தான் எனக்கு நித்திய மேன்மை இருக்கிறது. அந்த தகப்பன் வீட்டில் தான் எனக்கான மரியாதை இருக்கிறது. என் தகப்பன் வீட்டில் தான் எனக்கான மேன்மை இருக்கிறது. நான் அந்த இடத்த விட்டுட்டேனே. இன்னைக்கு எத்தனை பேர் யோசிச்சு பாருங்கள், அந்த தகப்பன் வீட்டை விட்டுட்டோம். அந்த தகப்பன் எனக்கு வைத்திருக்கிற அனுபவத்தை எத்தனை பேர் விட்டுட்டோம். இன்னைக்கு ஆதி நிலைக்கு திரும்ப கர்த்தர் விரும்புகிறார். பாருங்கள், அந்த கிரியைக்கு நேராய் தன்னை திருப்பி அந்த பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி தன் தகப்பன் வீட்டுக்கு போக ஆரம்பித்தான். அவன் கிரிகையை மறுபடியும் செய்ய ஆரம்பித்தாங்க. கிரிகைன்னு என்ன தெரியுமா? செயல். நம்ம செய்கிற காரியம் ஆதியில் செய்ததை போல் ஜெபிக்கணும். ஆதி காலத்தில் எப்படி ஜெபித்தோம் அப்படி ஜெபிக்கணும். ஆதி காலத்தில் முழங்கால் போட்டு ஜெபித்தோம். இன்றைக்கி சப்ப முழங்கால் ஆச்சு. இப்போ முட்டி மடக்க முடியல, கை கால் இழுத்துட்டு போகுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு போதகர் உண்டு, சொல்லுவார், கை கால் நல்லா இருக்குச்சுல என்ன பண்ணிடணும்? கத்தரை கையை உயர்த்தி ஆராய்ச்சிடணும். அப்புறம் கை ஒரு பக்கம் கோணிட்டு போனதுக்கு பிறகு கையை தூக்க என்ன பண்ணக்கூடாது? பிரயாசப்படவே. ஆதியில் எப்படி ஆராதித்தோம்? ஆதியில் எப்படி தேவனோடு கூட ஐக்கியமாக இருந்தோம்? ஆதி நிலைக்கு ஆதி செய்து வந்த கிரியைக்கு நேராய் நீங்கள் மனம் திரும்பி பாருங்கங்க. ஆதியில் செஞ்சது போல் ஜெபம் பண்ணி பாருங்கள் 3 வேளையும். ஆதியில் செஞ்சது போல் தேவனோடு கூட இருந்து பாருங்கள் 3 வேளையும். நான் நம்புகிறேன் என் தேவன் என்னை ஜெயம் கொள்ளுகிறவராய் வாழ வைப்பார். அல்லேலூயா. எந்த இடத்துலையும் தோல்வியை நான் சந்திக்க போவதில்லை. எந்த இடத்துல இனி நான் அவமானத்தை சந்திக்க போவதில்லை. எந்த இடத்துல நான் வெறுமையாய் போவதில்லை. காரணம்,
என் தேவன் என்னோடு கூட இருப்பார். ஆனால் என் வெறுமையை அவர் நிறைவாய் மாற்ற முடியும். என் அழுகை அவர் களிப்பாய் மாற்ற முடியும். என்னுடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்ற முடியும்.